போக்குவரத்து தொழிலாளர் பிரச்சினையில் சுமூக உடன்பாட்டை பெற்றுக்கொள்ள முடியாமல் திமுகவினர் நடத்திய தாக்குதலில் பலத்த காயமடைந்த அண்ணா தொழிற்சங்கத்தினருக்கு தலா 50,000 ரூபாய் வழங்க மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா ஆணையிட்டிருந்தார். மக்களின் முதல்வர் அறிவித்த நிதி உதவியை அமைச்சர்கள் நேரில் சென்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கி ஆறுதல் தெரிவித்தனர். சென்னை குரோம்பேட்டை பயிற்சி மைய வளாகத்தில் போக்குவரத்து கழக தொழிலாளர்களின் ஊதிய உயர்வு தொடர்பான பேச்சுவார்த்தை நடைபெற்ற போது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசிற்கு களங்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் திமுகவின் தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தை சேர்ந்த தொழிலாளர்கள் மற்றும் CITU தொழிற்சங்கத்தினர் அண்ணா தொழிற்சங்கத்தை சேர்ந்த தொழிலாளர்கள் மீது கொடூர தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதலில் மாநகர போக்குவரத்து கழக அண்ணா தொழிலாளர் சங்கத்தின் எண்ணூர் பணிமனையை சேர்ந்த பொதுக்குழு உறுப்பினர் திரு P. அர்ஜுனன், அரசு விரைவு போக்குவரத்து கழக அண்ணா தொழிலாளர் சங்க துணை செயலாளரும் அண்ணா நகர் பணிமனையின் நடத்துனருமான திரு N. சந்திரமோகன் ஆகியோர் பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதை அறிந்த அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் மக்களின் முதல்வருமான செல்வி ஜெயலலிதா மிகுந்த வருத்தமுற்றதோடு தமது சார்பாக அமைச்சர்கள் உள்ளிட்ட தொழிற்சங்க நிர்வாகிகள் நேரில் சென்று நலம் விசாரித்து மருத்துவ சிகிச்சைக்காக கழகத்தின் சார்பில் தலா 50,000 ரூபாய் வழங்குமாறு ஆணையிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் நேற்று மாலை கழக இலக்கிய அணி செயலாளரும் சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறை அமைச்சருமான திருமதி ப. வளர்மதி, கரூர் மாவட்ட கழக செயலாளரும் போக்குவரத்து துறை அமைச்சருமான திரு வி. செந்தில் பாலாஜி, புதுக்கோட்டை மாவட்ட கழக செயலாளரும் மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சருமான டாக்டர் சி. விஜயபாஸ்கர், அண்ணா தொழிற்சங்க பேரவைச் செயலாளர் திரு R. சின்னசாமி MLA ஆகியோர் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் திரு அர்ஜுனன், திரு சந்திரமோகன் ஆகியோரை நேரில் சந்தித்து கழக பொதுச் செயலாளரும் மக்களின் முதல்வருமான செல்வி ஜெயலலிதா சார்பில் நலம் விசாரித்து ஆறுதல் கூறியதோடு மருத்துவ சிகிச்சைக்காக தலா 50,000 ரூபாயை வழங்கி தொடர்ந்து தீவிர சிகிச்சை அளிக்குமாறு மருத்துவர்களிடம் கேட்டுக்கொண்டனர். தொழிலாளர்களின் பாதுகாவலராக திகழும் கழக பொதுச் செயலாளரும் மக்களின் முதல்வருமான செல்வி ஜெயலலிதாவின் கருணை உள்ளத்தை கண்டு மருத்துவ சிகிச்சைக்கான நிதி உதவியினை பெற்றுக்கொண்ட அண்ணா தொழிற்சங்கத்தை சேர்ந்த தொழிலாளர்கள் உள்ளம் நெகிழ தங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். அம்மா அவர்களின் ஆணைக்கிணங்க 12வது ஊதிய ஒப்பந்தம் பேச்சுவார்த்தை நல்ல முறையில் முடிந்து தொழிற்சங்க தலைவர்களெல்லாம் வெளியில் வந்தபோது தோமுசா தொழிற்சங்க தொழிலாளர்கள் வன்முறையில் ஈடுபட்டார்கள். அம்மா அவர்கள் எங்களுக்கு நேரடியாக எங்கள் இரு தொழிலாளர்களுக்கும் 50,000 ரூபாய் பணம் தந்து எங்களுக்கு மேல் சிகிச்சைக்கும் உதவி செய்திருக்கார்கள். மக்களின் அம்மா அவர்களை நான் என் உயிருள்ளவரை நானும் என் குடும்பத்தாரும் மறக்க மாட்டோம் என்று கூறி